ஆதானி ஊழல் தமிழக அரசுக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி பரபரப்பு பேட்டி. வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போலாம். ஆதானி நிறுவனத்துடன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மின்சார வாரியங்களுக்கு சூரிய ஒளி மின்சாரம் தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக ரூபாய் 2100 கோடி யூனிட் கொடுக்கப்பட்டதை மறைத்து அமெரிக்காவில் முதலீடு திரட்டியது தொடர்பாக ஆதானி குழும நிறுவனங்கள் மீதும் அவற்றின் தலைவர் கௌதம் ஆதானி உள்ளிட்டோர் மீதும் அமெரிக்கா நீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கின் ஆதானியை கைது செய்ய பிடிப் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசியல் கட்சிகள் குரல் எழுந்துள்ளன. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதானியுடன் எந்த ஒப்பந்தமும் இல்லை. ஆதானி குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை. மின் வாரியம் தொடர்பாக எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை. சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரவி வருகிறது. இது தொடர்பாக என்னிடம் நேரடியாகவோ அல்லது மின்துறை அதிகாரிகளுடனோ கேட்டு தெரிந்து கொண்ட பிறகே பதிவிட வேண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். காலையில நான் கூட சோசியல் மீடியா சில செய்திகள் எல்லாம் பார்த்தேன். அதாவது பல மாநிலங்களில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ள தமிழ்நாடு முறை சேர்க்கப்பட்டிருக்கிறது. சில சோசியல் மீடியாவில் அதிகம் அந்த கருத்துக்களையும் பதிவிட்டாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அது முதல்ல தெளிவுபடுத்தது. வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மனு தலைவர் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டுடைய மின் தேவையை கருத்தில் கொண்டு மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புரிந்துணர்வை செய்திருக்கின்றன. குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது மத்திய அரசுடைய நிறுவனம். அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த மத்திய அரசு நிறுவனம் அந்த மாநிலங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வார்கள். அந்த வகையில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் 1500 மெகாவாட் அளவில் கொள்முதல் செய்வதற்காக 25 கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அது மிக குறைந்த விலைக்கு ₹2.61 அளவில் கொள்முதல் செய்வதற்கு மிக குறைந்த விலை, மிக குறைந்த விலை ₹7 கொள்முதல் செஞ்சாங்க. அதே சோலார் உற்பத்தி மின்சாரம் ₹2.61 கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையிலே ஒரு அதனுடைய நிறுவனம், அதில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை. இதை தெளிவுபடுத்திக்கலாம். ஏறத்தாழ 97 விழுக்காடு புகார்களுக்கு வரக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று மாநில ஆய்வுக்கூட்டத்தில் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பணியில் விரைவாக கொண்டிருக்கின்றன. இன்னொரு நான் சொல்றது கேட்டதனால நான் அந்த கருத்துக்கள் சொல்றேன். சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், தொலைக்காட்சியில் நீங்க யூடியூப்ல இருக்கட்டும் ஃபேஸ்புக்ல இருக்கும் போடக்கூடிய கார்டு, உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய கார்டு கூட ஒரு சில அந்த கார்டுகள் போட்டுருக்காங்க. அது மாதிரி தெளிவுபடுத்திங்க. எந்த விதமான தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்தின் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. அது மாதிரி தெளிவுபடுத்திங்க. அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேட்கலாம், இல்லை இன்னும் சந்தேகம் இருந்தால் அதிகாரிகிட்ட கேட்கலாம், சிஎம் கிட்ட கேட்கலாம், செக்ரட்டரி கேட்கலாம். அதில் அரசாங்கம் தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக